இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்துட்டு கொஞ்சம் பூக்கள் இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டேங்க. துளசியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இத்தனை நாள் வெயில் கத்திரி வெயில் மாதிரி மண்டையை பொழந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூறலும் சாரலுமாக கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. துளசியில் கொஞ்சம் பூ வச்ச மாதிரி தான் இருந்தது, ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு துளசி நல்லாவே வந்தது. வாசமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடு ஃபுல்லாக துளசியோட வாசம். நம்ம கடையில் வாங்குற துளசியெல்லாம் இந்த அளவுக்கு வாசனையாக இருக்காது. கூடவே நான் சாமந்தியும் இந்த அரளிப்பூயும் வச்சு கட்டும்போது மாலை அவ்வளோ அழகாக வந்தது. இது 3உடைய கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. 2 முழம் அளவுக்கு துளசி மாலை கிடச்சிது. நான் பாதி துளசி தான் எடுத்தேன், அதுக்கே இந்த அளவுக்கு கிடச்சிது. கொஞ்சமாக நம்ம வீட்டில் செடி வளர்த்து அதில் கிடைக்கிற பூக்கள் இலைகள்லாம் வச்சு மாலை கட்டி நம்ம சாமிக்கு நம்ம கையாலே போடுறதே தனி சந்தோஷம்தான். மாலை எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.